சரியா விடை. என்ன? ஓ வாவ், ஆமாம், அது மருத்துவமனையில் அடிக்கடி பார்க்க முடியாது. ஹோலி மோலி, வாவ். ஓ, இப்போது எனக்கு அவமானமாக உணர்கிறது. நண்பர்கள், உங்களுடைய முகத்தை பார்த்தால் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை முத்தம் அனுப்புகிறேன். நான் காதலிக்கிறேன். ஆஹா, அவள் மிகவும் நன்றாக இருக்கிறாள். ஓ, ஒரு நிமிடம், நீங்கள் எங்கே போகிறீர்கள்? உட்கார்ந்து காத்திருக்க. மதியம் வணக்கம். நல்ல மதியம். இந்த நாற்காலியில உட்காருங்க. என்ன? வா, மன்னிக்கவும், இந்த நானே அளவுக்கு குழப்பமாக உள்ளேன். இது என் வாய்ப்பு. சரி லிலி லோலா, இதுவே உன் நேரம். இந்த பந்துகளில் உட்கார்ந்து நிற்பது போதும். கொஞ்சம் தாசசா காற்றை பெற என்னை போ. என்னிடமா? செல்லமே, உங்களுக்கு பிடிக்கிறதா? என்ன ஒரு அழகு. நானும் அழகாக தான் இருக்கிறேன் என்று நினைக்கிறேன். உன் ஐரம் என்ன? அது என்ன? ஹாம்ஸ்டர்கள். வெட்கக்கேடு உங்களுக்கு. மருத்துவமனையிலிருந்து வெளியேறு. ஓ, உங்களுக்கு ஒரு பாபி இருக்குதா? அப்போ விளையாடு. ஓ நன்றி. ஹை, ஓ என்ன? அத கூட பார்க்காதீங்க. அவன் சமீபத்துல தான் குடித்தான். ஓ, அவன் குடித்தானா? எனக்கு அவ்வாறு தோன்றவில்லை. என்ன இது? ஒரு மீனுடன் உள்ளே வருவது உச்சகட்ட மீறலாகும். வாங்க, வெளியேறு. ஓ ஓ இல்லை. ஓ ஓ, நீங்கள் சரியா இருக்கிறீர்களா? ஓ, இது எவ்ரிதிங் உங்களுடைய அக்வேரியத்தின் காரணமாக. ஓ, எனக்கு என் எலி பிடிக்கும், எனக்கு என் ஆமை பிடிக்கும். நீங்கள் அனைவரும் தெரியுமா, கிளினிக்கில் எந்த பெட் சூடிலும் அனுமதி இல்லை. எனவே உங்கள் இனிய ஆமையும் இங்கே இருக்க வேண்டும். அதற்காக நான் சிறப்பு மீன் குளம் கூட வச்சிருக்கிறேன். ஓ, அப்படியே வரவேற்கிறேன். ஓ ஜெர்ரி எலியை என்னங்களும் இங்கே வைத்திருக்க வேண்டும். ஆனால் எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்ல அவர்களுக்கு யார் உரிமை? எனக்கு என் நண்பர் என்னிடம் இருக்க வேண்டும். ஜெர்ரி, உன்னை என் கையில் வைத்துக் கொள்ள நான் மனத்தில் கொள்ள மாட்டாய். நான் அங்கேயில் இரட்டை பட்டன் போட்டு ஜெர்ரி நன்றாக உணரச் செய்யலாம். ஓ, இதமானது. இந்த வீட்டின் கதவு மிக அழகாக இருக்கும். சிவப்பு போல் உள்ள ஒரு இதய வடிவத்தில். அட, உள்ள வாங்க. உங்களை அது நிச்சயம் பிடிக்கும். போகலாம். ஒரு நிமிடம். அவளின் தலைக்கீழ் என்ன இருக்குது? எதுவும் இல்ல. மின்சும், உள்ள வாருங்கள். நன்றியுடன் வணக்கம். நாற்காலியில் அமருங்கள். உங்களை தொந்தரவு செய்கிறது என்ன? எனக்கு பல் வலி இருக்கிறது. நல்லா நகரவும் முடியல. பொதுவாக இவ்வகையான பிரச்சனைகளுக்கு பற்களுடன் தொடர்பில்லை. அப்பொழுது நீங்கள் நகர முடியாததன் காரணம் எனக்கு புரிந்தது. எதுவும் தெளிவாக இல்லையா? விலங்குகள் அனுமதிக்கப்படவில்லை. என்ன உந்தன் கையில என்ன இருக்குது? குண்டு முயலாக தோன்றுகிறது. அவர் மிகவும் அழகாக தெரிகிறார். ஆனால் நீங்கள் உயிரினங்களை எங்கள் மருத்துவமனைக்கு கொண்டு வர முடியாது. ஓ இல்ல, நான் என்ன செய்வது? ஓ, கவலைப்படாதே கண்ணே, நான் ஏதேதோ யோசிக்கிறேன். ஓ வா, யோசி ஆணி யோசி. சரி, நான் அதை என் நிறையின் கீழ் வயிற்றாக அணிவேன். நன்றா உள்ளேன் என் ஷர்ட். இது வேலை செய்யும் என நம்புகிறேன். நிறுத்து. அரே, உங்களிடம் ஒரு குழந்தையா? சரி, நான் உங்களுக்கு உதவுகிறேன். வாங்க. சரி, கொஞ்சம் இன்னும். என்ன? ஹா, இது பெரியதா தோன்றுகிறது. ஓ வணக்கம், உட்காருங்கள். ஓ, சௌகரியமாக இருங்கள். நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறீர்கள் என்று நான் பார்க்கிறேன். ஆனால் கவலைப்பட வேண்டாம், நான் அதை செய்தேன். ஓ தங்கை, வெளியே வாருங்கள். நீங்கள் இப்போது பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். நாம இன்செப்பரபிள் என்றது நான் சொன்னேன். ஓ, நான் உன்னை காதலிக்கிறேன். நான் எல்லாத்தையும் தயார் செய்வேன். ஓ, அதை கேள்விப்பட்டீங்களா? அமைதியாக இரு. ஓ இல்லை, நான் எதுவும் கேளவில்லை. ஓ, இங்கு வா. ஆஹா, அட்மான் கனவுல இப்படி எப்படி செஞ்ச? இந்த பூனை எடுத்து போய் இங்கிருந்து போ. நானே நீ கர்ப்பிணியா இருக்கிறியா நினைச்சேன். என்னை திருவாங்க எதிர்பார்க்கல. சரி, நம்பிக்கையோட இருக்கணும். அங்கேயே இருங்கள். நீங்கள் பாஸ்கெட் பால் விளையாடுகிறீர்களா? அது எனது வாழ்க்கையையே அர்ப்பணித்தேன். எனக்கு ஒரு பதக்கம் கிடைத்தது. தயவு செய்து ஒரு பந்தை கொடுங்கள். நான் முடியாது. எஸ்,
ஓ அதுதான், ஒரே ஒரு வேலை மட்டும் முடிந்துள்ளது. நிறுத்து, நான் உன்னை பிடிச்சு கொள்றேன். ஏன் ஓடுகிற? இங்க அப்படி செய்ய முடியாது. இது கூடைப்பந்தாட்டு மைதானம் அல்ல. பாருங்க பாருங்க. ஓ சரி, உங்களை நான் அடையாளம் காண்கிறேன். நீங்கள் குவெண்டின் சமித். நான் நேற்று தொலைக்காட்சியில உங்களை மட்டுமே பார்த்தேன். என் படத்துல கையெழுத்துக்கள் அட, போட ஒரு படம்? ஆஹா, எளிது. என்னை நன்றி சொல்ல வேண்டாம். ஓ மியோனடி. ஓ நிறுத்து டாக்டர், அவர் எதையோ மறைக்கிறார். அவர் பந்தை விட மாட்டார். அதை திருப்பி கொடுக்குங்கள். நான் இதன் காரணத்தை கண்டுபிடிக்க போகிறேன். என்ன நடக்குது? ஓ இல்ல ஆஹா. ஓ ஓம், தெரியுமா, நான் போகிறேன் என்பதாக நினைக்கிறேன். நன்றி. ஆஹா, ஓ அவரிடம் எனக்கு கையொப்பம் கிடைத்தது. அவர்கள் மிருகங்களை பல் மருத்துவர் அலுவலகத்தில் அனுமதிக்க மாட்டார்கள் என்று நினைக்கிறேன். ஆனால் ஏரியை இங்கே விட்டுவிட முடியும். இந்த தாதி வேலை பார்க்கும்போது நான் வெள்ளை ஆடை ஒன்றை சூடிக்கொள்கிறேன். அவர்கள் தங்கள் ஊழியர்களுடன் எந்த சிக்கல்களும் இல்லை என்று நினைக்கிறேன். சரி, இதை செய்யலாம். அந்த மருத்துவ சாம்பிளில் ஏரியை மறைக்கிறேன். தீட்டு திட்டம். ஓ வணக்கம். ஓ ஹலோ. என்ன செய்வது? வேலை செய்யும் இடத்தில் தொலைபேசியில் இருக்கிறீர்களா? ஆனால் நான் செய்தேன். போகலாம். ஓ சரி. ஆஹா, போதும். அச்சோ, எனது யோசனை அருமை. முக்கிய விஷயம் என்னவென்றால் இப்போது என்னிடம் ஈரி இருக்கிறான். ஆஹா, அது எனது சின்ன வெற்றி. மன்னிக்கவும், நாம எப்போது தொடங்குவோம்? நான்சி ஐ, நீ அப்புறம் போனில் இருக்கிறியா? ஓ இல்ல, உண்மையில இது ஓ நான் அது மிக வித்தியாசமாக இருக்கிறது. கிறிஸ்துவர் அங்கே இருந்தார் என்று நினைச்சேன். ஓ நான் கொஞ்சம் தாமதமாகி விட்டேன். இருங்க, என்ன நடக்குது? ஏ நீச யார்? மேலும் என் அலுவலகத்தில் எதுக்கு ஒரு முயல் உள்ளது? நான் போகிறேன். அது என்ன? ஓ ஒரு நொடி. அடுத்து. ஓ அது நான். எனக்கு அதிர்ஷ்டம் வர வாழ்த்துக்களை கூறுங்கள். காத்திரு. புஸ்தகத்தை திற. என்ன? ஓ நான் உள்ளதை தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு புத்தகம் மட்டும்தான். ஆமா, தவறில்லை. நான் நினைச்சதே அதுதான். ஹாம்ஸ்டர் மிகவும் அழகாக இருக்கிறது. ஆனால் நாங்கள் விலங்குகளை மருத்துவமனையில் வைத்திருக்க முடியாது. நீங்கள் சோதனைக்கு சென்று கொண்டிருக்கும் போது நான் அவனை அவன் கூண்டில் வைக்கிறேன். நீங்கள் வெளியே செல்லும் போது அதை எடுத்துக்கொள்ளலாம். இதோ. ஓ இல்லை, என் கரப்பான் பூச்சி மைக்கேலுடன் நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ இல்லை, எனக்கு ஒரு திட்டம் தெரிகிறது. என்னை முதலில் செய்ய வேண்டியது வைட்டமின்களுக்கு பயன்படுத்தும் பாத்திரத்தை குறிக்கோள் வைத்து சுடுதல். இதை செய்வோம். என்னால் மிகச்சரியாக செய்வது தெரியும். யாரும் என்னை காண மாட்டார்கள். ஓ ஆம், நான் ஒரு உண்மையான நிஞ்சா. சரி, என் செவ்வாண்டு பூச்சி மைக்கேலை அங்கே வைக்கலாம். நிச்சயமாக அவர்கள் என்னை வைட்டமின்களுடன் செல்ல விடுவார்கள். உட்புகு மைக்கேல். சரியானது. ஆம் ஆம் ஆம். அவன் வெறுமனே காத்திரு காத்திரு. ஆஹா, ஆம். ஜார்க்குள் என்ன இருக்குது? வைட்டமின்களா? சரி, நீங்கள் அவற்றை எடுத்துக்கொள்ளலாம். உள்ளே வாருங்கள். ஓ ஆம். ஓ வணக்கம். உங்களே அங்கிருந்தது கவனிக்கல. இருந்துக, தொடங்கலாம். மைக்கேல், நீ உயிரோடையா இருக்கேளா? அங்க நாங்கள் சரியான இடத்துல இருக்கிறோம். few செகண்ட்ஸுக்குள் உன்னை வெளியே விடக்கூடும். ஆனால் கவலைப்படாதே, அவர்கள் இப்போது நீண்ட நேரம் இருக்க மாட்டார்கள். நான் எந்த பல் சரிபார்த்து பார்ப்பேன். அப்புறம் நாம வீட்டுக்கு போவோம். அது எங்கே? ஏதேனும் தேடுகிறீர்களா? நான் சர்வதேசமாக இருக்கிறேன். வைட்டமின்களுக்கு. ஓ நீங்கள் அதை வச்சிருப்பது நல்லது. அதை எனக்கு கொடுங்கள். ஓ அவற்றை இன்றி இருக்க முடியுமா? அது விசித்திரமாக இருக்கிறது. எல்லா வைட்டமின்களும் எங்கே? ஏன் ஜாடி காலியாக இருக்குது? ஓ ஓ அது என்ன பிரச்சனை? யார நீ இங்கே கொண்டு வந்தாய்? உனக்கு தாழ்வு. வெளியே போ. சரி, நான் மைக்கேலையும் கூட உடனே அழைத்து செல்வேன். அவர் என்னுடைய நண்பர். எனக்கு சிறிய பிஸ்ஸா கிடைத்தது. எனக்கு ஒரு சராசரி சாதாரண அளவு உள்ளது. நறுமணம் அருமையாக உள்ளது. மகளிரே, எனக்கு பெரிய பிஸ்ஸா இருக்கிறது. என DIY துவங்குவோம். என் பிஸ்ஸாவை விரைவாக கையாண்டு விடுவேன். ஆனால் நான் இதன் மூலம் கசங்கிச்சு விட மாட்டேன். அப்படியே போங்கள். சரி, நான் தொடங்க போகிறேன். நான் தான் இங்கே ஒரு வெட்டு குறுக்கிட்டேன். பார்,
இது மிகவும் சூப்பராக இருக்கிறது. சாதாரண முக்கோண துண்டுகளைப் போல இல்ல, அவை எவ்வளவு போரிங்கமாக உள்ளன. நான் ஒரு சுழல் பீட்சா வேண்டும். வாவ், இது போல யாராவது இதற்கு முன் சாப்பிட்டீர்களா? நிச்சயமாக இல்ல. இது எனது முறை. திரும்புங்கள். ஆஹா, இது பிஸ்டாவை விறுவிறுப்பாக தின்னும் ஒரு வேகம் மிகுந்த வழி. இது முக்கோணங்களாக உள்ளன, மேலும் நாம் அவற்றை ஒன்றின் மேல் ஒன்றாக குவிக்கிறோம். அல்லா, சரி சரி, அது நல்லா உள்ளது. சரி, உங்கள் கண்களின் முன்னிலையில் என் பீட்சா மறைந்துவிடும். அருமை. ஆம், ஆஹா, நான் மிகவும் நிறைந்திருக்கிறேன். அவளை ஊக்கமூட்ட நாம் வேண்டும். போ, தொலையாதே நான்சி, நீ போராளி. ஆமா, நான் ஒரு போராளி. நான் எல்லாமும் சாப்பிட முடியும். ஓ, அதென்ன? ஆமா, ஜில், நாங்கள் அவளை உதவினோம். நான்சி, நீ அருமை. ஓ, மீண்டும் சிறிது உணவா? நீ பெரிய சூப்பர் சூப்ஸ் பிடிக்கலைன்னு நினைக்கிறேன். நல்லது. வாவ், ஹா, என்னுடையதை பாருங்கள், அது பெரியதாக இருக்கிறது. ஜில், நீ எந்த வகை குழந்தையை பிடித்திருக்கிறாய்? ஓ, அது குழந்தை அல்ல, இது எனது சிறிய சிபா சிப்ஸ். இது சிறியதாக இருக்கலாம், ஆனால் இன்னும் சுவையாகவே உள்ளது. அதை விரைவாக சமாளிக்கிறேன். ஹே, ஜில்லை பாருங்கள், அவள் காலியான குச்சியை தின்று கொண்டிருக்கிறாள். ஆஹா, ஓ, அது முடிந்து விட்டது மிகவும் வேகமாக. சரி, எதுவாக இருந்தாலும். ஆஹா, நான் தொடர்ந்தால் மகிழ்ச்சி. பிரிங்கிள்ஸ், அதை எவ்வாறு திறப்பது? விரைவாகவும் எளிதாகவும். மன்னிச்சு ஆணி, நான் எங்கே இருந்தேன்? ரசிக்கும் போது இது எப்போது முடியும் என்று ஆச்சரியமாக இருக்கிறது. அருமையான யோசனை. என்ன அவள் என்ன செய்கிறாள்? நமக்கு சிறிது மண் வாசனை சேர்க்க வேண்டியதுதான். இது சூடாக இருக்கும் பெண்களே. இப்போ எனது பெரிய உருட்டு இனிப்பு பானமாக மாறிவிட்டது. இப்ப ஒரு ஸ்ட்ரா வச்சு இதை முயற்சி பண்றோம். ருசிகரமானது, இன்னும் சிறப்பாக இருக்கிறது. இது சீக்கிரம் முடிஞ்சதுன்னா வருத்தமே. நன்னா ஒழுக்கு இல்லை, கவனமாக இரு. ஹூ, எனது வாழ்க்கையை பற்றி திரும்ப பெறுகிறேன். சரி, நான் முன்னேறுகிறேன். வாவ், ஓ, என்ன? ஓ, இது ரொம்ப கனமா இருக்குது பெண்களே. நான் அதை தூக்க முடியல, எனக்கு உதவுங்கள். இழு இழு. நான் களைத்து விட்டேன். இவை மிகப்பெரிய. உடனே நிறுத்து. ஒரு யோசனை. எனது சுத்தாடி. பெண்களே, தயாராகுங்கள். இப்பொழுது இந்த சுபா சப்ஸ் பரிதாபம் அடையாது. இன்னும் சில அடிகளால் இது நிச்சயம் உடைந்துவிடும். இன்னும் கொஞ்சமே உள்ளது. அற்புதம். இப்போது உன்னை முயற்சி செய்கிறேன். சரி, பார்க்கலாம். இது எனக்கு ரொம்ப சுவையாக இருக்கிறது. இன்னும் பெரும்பாலும் வேண்டும். ஓ, இன்னும் அதிகம் இல்லை. எல்லாவற்றையும் முடிப்பேன். கேட்டைகள் மிகவும் சுவையானவை. என்னிடம் இல்லை, மிக சிறிய பாட்டில். இங்கு பாருங்கள், ஒரு பெரும் கொலா பாட்டில். நான்சி, அது பிரபலமான பாடலா? சரி, நீ குறுகி அழகு. ஏ, ஓ, பாருங்க, அது சுவாரஸ்யமாக இருக்கிறது. முடிஞ்சிட்டா? ஆனா எனக்கு இன்னும் வேண்டும். இது இப்போ நீ கவலை இல்லாம நீங்க அதை சரி செய்யறேன். அவ்வளவு இன்சாக மற்றும் வெறியச்சமாக ருசியானது. நன்றா? என்ன? அது அவ்வா, அடியில் ஏதோ இருக்கிறது. அதை எடுக்க வேண்டும். நானே உன்னை அங்கே விட்டுவிட முடியாது. கேண்டி, ஓ, என் விரல். அது சிக்கிவிட்டது. இப்போது நான் உதவுவேன். ஓ, அது வேலை செய்யவில்லை. எனக்கு சரியான தீர்வு உள்ளது. நாம் ஒரு எனக்கு வாருங்கள். என் விரல் தள்ள. உன் விரல்? நான் உன்னை காப்பாற்றுவேன். அதுவே சரி. இப்போது இது பெர்ஃபெக்ட். உங்களை என்னை நன்றி சொல்ல வேண்டாம். ஆனி, போ. எளிது. உஃப், இது மீண்டும் கனமாக இருக்கு. உஃப், நீ செய்வதெல்லாம் அப்படிதான், ஆனால் இது அருமையாக சுவையாக இருக்கு. பெண்களே, பொறாமைப்படாதீர்கள். இது அப்படியே யதார்த்தம். ஆனி, நீ கொஞ்சம் அழுக்காக இருக்கிறாய். என்ன? ஓ, எவ்வளவு இனிமை.
அதே மாதிரி நான் மிகவும் சின்ன சாக்லேட் தானிக்கு உள்ளது. இது எனக்கு போதும். பெண்களே, எனக்கு மிகப்பெரிய சாக்லேட் பலகை உள்ளது. ஒரு யோசனை. ஒரு சிறிய சாக்லேட் பார்க்காக ஒரு சிறிய சமையலறை. இந்த சாக்லேட்டை அழகாக சாப்பிட வேண்டும். ஒரு சிறிய பாத்திரம் தேவை. அடுப்பில் வைக்கிறேன். சிறிய சாக்லேட்டை உள்ளே போடுவோம். ஆஹா, சிறிய பால் பற்றி நான் மொத்தமாக மறந்து போனேன். இதை சாகானில் கூட சேர்த்து அடுப்பை ஆன் செய்து, ஓ ஹேயா, இது எல்லாம் உருகிவிட்டது. ஹூரே, இது சூடான சாக்லேட் ஆகியுள்ளது. இது மிகவும் அழகாக இருக்கிறது. நான் அதை சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் இது இன்னும் சுவையானதாகவே இருக்கிறது. நான் முடித்து விட்டேன். அடுத்து யார்? ஓ, நான் உன்னை வேண்டும். சர்க்கரை போர்வையை எடுத்து அழுத்தி பறித்து சாப்பிடுங்கள். இதற்கும் மேலான முறை என்ன? ஆஹா, சாக்லேட் அற்புதமா தெரியுது. நான் முடிச்சிட்டேன். என்ன பிரச்சனை? இந்த சாக்லேட் பாறை எப்படி சாப்பிடுவது? ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது. பெண்களே, பாருங்கள். சரி. மூடியை அகற்றினால் இது இன்னும் அழகாக இருக்கிறது. ஆரம்பிக்கலாம். இந்த பெரிய சாக்லேட்டை ஜித்தி அளவில் நெரிக்க எல்லா வலிமையையும் சேர்க்கிறேன். நான்சி, நீ ஒரு ஹல்க் போல இருக்கிறாய். இந்த கைகளை பாத்தீங்களா? இப்போ அவை கலை படைக்கப் போகின்றன. வா, ஒரு சாக்லேட் வீடு. சரி, முயன்று பார்ப்போம். இது சுவையா இருக்கு. ஓ, ஒரு யோசனை. பாருங்கள், நான் கூரையின் கீழ் இருக்கிறேன். ஆமாம், அந்த கூரை அற்புதமாக இருக்கிறது. பெண்களே, அந்த முறையில் என்னை பார். இது என்னுடைய சாக்லேட். நான் அதை புசிப்பேன். ஆஹா, சுவர்களால் தூக்கமாக இருக்கின்றன. மேலும் அவை நிச்சயமாக ருசியாக இருக்கின்றன. சரி, மிகவும் சற்றேதான் மிஞ்சியது. நான் கிட்டத்தட்ட முடித்து விட்டேன். கடைசி துண்டு அதுதான். ஓரே, இறுதியாக எனக்கு அதிர்ஷ்டம் அமைந்தது. ஓரியோ வலி. வாவ், நீ ஜொங்மாள் அதிர்ஷ்டசாலி. ஆனால் நாங்கள் அல்ல. எனக்கு மிகச்சிறிய குக்கி கிடைத்திருக்கிறது. சரி, உடனே அதை சாப்பிடுகிறேன். அதை பாலில் மூழ்கடிக்க வேண்டும். நாம் அதை முயற்சி செய்கிறோம். மதுரமானது. எனக்கு பால் இருக்கிறது. எனக்கு பால் மிகவும் பிடிக்கும். பெண்களே, உங்கள் அழகுக்காக. ஓ, இது உண்மையிலேயே நிறைய இருக்கிறது. நின்றுவிட முடியவில்லை. இது சுவையாகவும் இருக்கிறது. இது என்ன? அடுத்தவர் யார்? ஓ ஓ, அப்படித்தான். இப்போது என்னுடைய முறை. ஆமாம், இது சுவையாக தெரிகிறது. ஆனால் சுவை எப்படி இருக்கும்? ஆமாம், பால் இல்லாமல் ஓரியோ அல்ல. கேப்டன் ஓரியோ பால் கரைகளுக்கு போகும் நேர்த்தியான பயணத்தில் செல்கிறார். ஓ மாயா, கேப்டன் ஓரியோ பாலை பகுதியில் மயங்கி விட்டார். நாங்கள் உன்னை பிடித்து விடுவோம். ஹே ஓரியோ, நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இதோ கேப்டன் ஓரியோ, நான் உன்னை கூறுவேன். எப்படியாவது ரத்தத்துக்கு பசித்த நான்சி விட உங்களுக்கு தப்ப முடியாது. நான் முடித்து விட்டேன். ஜோ, உன் முறை. ஆமா, சரி. ஊட்டி ஊத்த உப்பு பிசாசு ஏறும், அதுக்கு தப்பி வர முடியாது. ஓ ஹாம், இது தெளிவாகவே வேலை செய்யவில்லை. அமைதியாக இரு. பால் கண்ணாடி மிகவும் சிறிதுதான். சரியானதுதான். எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. ஓரியோ மீது பாலை ஊற்றிவிட்டு அதுவே போதும். நாங்கள் முயல்வோம். பெண்களே, பால் இல்லாமலேயே இது மிகவும் ருசிகரமாக இருக்கிறது. அதுக்குள்ள என்ன இருக்குது? அதை பிடிங்க அண்ணி. மிகவும் சுவையான நிரப்பு. இந்த வழியில் இது 100 முறை விசித்திரமாக இருக்கிறது. எனக்கு ஓரியோ மிகவும் பிடிக்கும். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. நிறுத்துவது கடினம். அதுவே எல்லாம் என்று தோன்றுகிறது. பவர்